welcome to Cook with Martina. மட்டன் சுக்கா ரொம்ப சுலபமா பண்ணலாம் வாங்க. ஒரு குக்கர்ல 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் நான் உப்பு சேர்த்திருக்கேன். நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 7 to 8 விசில் நம்ம விடலாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ். ஈவன் பேச்சுலர்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி அவங்க அவ்வளோ ஈஸியாக இதை குக் பண்ணிடலாம். நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மட்டன் சூப்பராக வெந்திருக்கு. இப்போது நம்ம மசாலாலாம் ரெடி பண்ண போகிறோம். இப்போது நம்ம ஸ்டோவை ஆன் பண்ணி அந்த ஒரு சின்ன பேன் இருக்கு இல்லையா, அதில் நான் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் கொரியாண்டர் சீட்ஸ், 1 ஸ்பூன் பெப்பர்கார்ன்ஸ், 1 ஸ்பூன் ஜீரா, 1 ஸ்பூன் சோம்பு, 3 பட்டை, 3 ஏலக்காய், 5 to 6 ரெட் சில்லிஸ். இதை தான் சேர்த்துருக்கேன். இதை நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம கூல் பண்ணி அரைச்சி வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்டோவை ஆன் பண்ணிக்கலாங்க. அதில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. நல்லா சூடான உடனே நம்ம ஆயிலை சேர்த்துக்க போகிறோம். நம்ம கருவேப்பிலை இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். 3 பச்சை மிளகாய், அதை தான் இப்போ நான் சேர்த்துக்க போகிறேங்க. சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். அதை நான் கட் பண்ணி நான் இப்போ அதையும் சேர்த்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இஞ்சி பூண்டு தான் சேர்த்து போகிறோம். நான் 1.5 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஏன்னா மட்டன் நம்ம வேக வைக்கும் போது அதுலேயே நம்ம சால்ட் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அதை பார்த்து நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 5 minutes நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மட்டனை சேர்த்துக்க போகிறோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இப்படி இருக்கட்டும். இப்போ அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த ஸ்பைசஸ் மசாலா, அதை தான் நம்ம சேர்த்துக்க போறோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மட்டனை வேக வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ப்ராத் இருக்கு இல்லையா, அந்த சூப் இருக்கும் இல்லையா, அதை நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். என்னை எப்போ சேர்த்துக்க போறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். அந்த மட்டன் ப்ராத், ஆமாங்க, அந்த மட்டன் சூப் ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் நான் சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நம்ம குக் பண்ண போறோங்க. எவ்வளோ அருமையா இருக்குன்னு பாருங்களேன். ட்ரையா ஒரு அருமையான சைட் டிஷ். இனி என்ன சேர்த்து போறோம் உங்களுக்கே தெரியுது இல்லையா, அந்த கொரியாண்டர். ஃபைனலா கொரியாண்டரோட தான் நம்ம கார்னிஷ் பண்ணிக்க போறோம். ருசியான மட்டன் சுக்கா ரெடியோ ரெடி.